கைஸ், சூஃபிசத்தை பற்றி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸில் பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வரிசையில் ஒரு குருமார்கள் நமக்கு இருக்கிறதுங்கிறது எவ்வளோ முக்கியமானதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சூஃபியிசம் ட்ரெடிஷனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இது தனியாக பண்ணக்கூடிய ஒரு மெடிடேஷனுங்கிறது கிடையாது. யூஸ்வலாகவே நீங்கள் எந்த ஒரு மெடிடேஷன் எடுத்தாலுமே அது சித்தர்கள் ஃபாலோ பண்ண மெடிடேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வள்ளலார் அவங்க ஃபாலோ பண்ண மெடிடேஷனாக இருந்தாலும் சரி, புத்தர், இப்படி நம்ம யாரை கணக்கில் எடுத்தாலுமே இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா யாராவது ஒரு குருமார்களுடைய அந்த வழித்தோன்றலில் தான் இவங்க அந்த மெடிடேஷனை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பாங்க. அவங்களோட கிளையில் இருக்கக்கூடியவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் அவங்களுடைய இதை கண்டினியூஸாக ஃபாலோவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நாம் பண்ணக்கூடிய சூஃபியிசம் மெத்தடை பார்த்திங்கன்னா ஒரு கைடு இல்லாமல் நம்ம பண்ணுறதுங்கிறது என்றைக்குமே அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. நம்ம ஒரு சில டைமில் ஆர்வத்தில் இந்த சிக்கரை ரொம்ப நேரம் பண்ணலான்னு நினச்சி பண்ணுவோம். நமக்கு அது ஒரு தேவையில்லாத ஒரு உடல் சோர்வை கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம். அதனால தான் ஒரு ப்ராப்பரான கைடோடைய உதவி இல்லாமல் எப்போவுமே இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்களை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாம் மறைமுகமான ஆன்மீக பாதையை நோக்கி போகிறோம். இது ஒரு பொக்கிஷமான ஒரு ஜிக்கர், இது மெடிடேஷன். இன்னும் சொல்லணுன்னா, இந்த வீடியோவை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரில. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருத்தருமே இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஏன் சொல்கிறேன்னா, தான் நாடியோருக்கு அவன் நேர்வழியை காட்டுகிறான், அதுதான் உண்மை. இறைவன் யாரை நாடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இறை ஞானம், ஒளி வெளிச்சம் அடையக்கூடிய அந்த தன்மையை இறைவன் தான் நாடியோருக்கு மட்டும்தான் கொடுப்பான். ஓகேங்களா? ஸோ நாம் பண்ணக்கூடிய இந்த மெத்தடுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூஃபியிசம் மெத்தட். அதனால தான் நான் இப்போ இத்தனை வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருந்தாலுமே அந்த ஜிக்ர் பண்ணக்கூடிய மெத்தட் எப்படிங்கிறத இப்போ வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லாதது காரணம் என்னென்னா, நீங்கள் ஆர்வத்தில் வேகமாக கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் இதாக பண்ணணும்னு சொல்லி இதாக பண்ணிடுவீங்களோங்கிற அந்த ஒரு யோசனையில் தான் நான் இவ்வளோ நாள் உங்களுக்கு அந்த ஜிக்ர் பற்றின விஷயங்கள் எதுவுமே நான் சொல்லாமல் இருந்தேன். பட் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நான் டெஃபினட்டாக சொல்லுவேன். ஸோ அரபிக்கில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அல் மூமின் மிரத்துல் மூமின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா, த பிலீவர் இஸ் த மிரர் ஆஃப் த பிலீவர். இது ப்ராஃபட் முகமது அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னது. அதாவது ஒருத்தர் நம்பிக்கையாளராக இருக்காங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையாளர் இன்னொரு நம்பிக்கையாளரை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இப்போது நான் இருக்கேன், எனக்கு ஒரு குரு இருக்கார், என்னுடைய குருவுக்கும் ஒரு குரு இருப்பார். அந்த குரு உயிரோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது ஆன்மீக பயணம். ஆன்மீக பயணத்தில் நம்ம சோல் கூட தான் கனெக்ட் பண்ணுறோம். நம்ம உள்ளார இருக்கக்கூடிய அந்த ரூஹு தான் ட்ராவல் பண்ணுது. ஸோ ரூஹுக்கும் தான் இங்கே கனெக்ஷன். நான் இது வரைக்கும் ஒரு வீடியோவில் கூட உங்களுக்கு நான் ரூஹுன்னு சொன்னதே இல்லை. எல்லாமே சோல் ஆன்மான்னு தான் சொல்கிறேன். ஐ எம் சாரி ஃபார் தட். அரபிக்கில் ரூஹுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த ரூஹுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி தான். ஆன்மானாலும் ரூஹுனாலும் சோல்னாலும் மூணுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இந்த குருமார்களுடைய இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியங்கிறது இந்த ஒரு வார்த்தையிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மனுஷன் பொய் சொல்லலாம், மிஷின் பொய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சோலில் கரெக்டாக சொல்லிடும். இவன் யார், இவன் என்ன பண்ணுறான், இவன் கரெக்டாக பண்ணுறானா இல்லையா, இவனுக்கு எது மேலெலாம் ஆசை இருக்குது, எது மேலெலாம் வெறுப்பு வந்திருக்குங்கிறத நமக்குள்ளார இத்தனை வருஷமாக பிறந்தலேருந்தே ட்ராவல் ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்ம உடம்புக்குள்ளே இருக்க இந்த ரூஹ் அந்த குருமார்கள்ட்ட உண்மையை கக்கிரும், உண்மையை சொல்லிடும். இது ஒரு தனி உலகம். இந்த உலகத்தை புரிஞ்சு அறிஞ்சு அதை செயல்படணும் அப்படின்னா அது கடலை விட பெரிய ஆழம் கொண்டது. இந்த மாதிரி விஷயங்கள், அதனால தான் நான் சொல்கிறேன், நமக்கு தெரியாத விஷயங்கள்ங்கிறப்போ நம்ம ஒரு குருவோடைய பார்வை இல்லாமல் நம்ம பண்ணுறதுங்கிறது அது என்றைக்குமே நல்லது கிடையாது. ஒருத்தர் நம்ம கைட் பண்ணால் தான் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஜிக்கர்லாம் பண்ணும்போது திடீர்னு நம்மளை அறியாமல் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கனவுல வரும். நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு முன்கூட்டியே கனவுல தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் கிஃப்ட் கிடைக்கும். இந்த கிஃப்டெல்லாம் இறைவன் தான் நாடியோருக்கு கொடுப்பான். இறைவன் யாரை நாடுறானோ அவங்களுக்கு இந்த மாதிரியான கிஃப்டெல்லாம் கிடைக்கும். இந்த ஒரு விஷயம் எனக்கு பல நாளைக்கு முன்னாடியே கனவுல வந்துச்சு, அன்றைக்கி நான் அதை பெருசாக எடுத்துக்கல, பார்த்தா இன்றைக்கி அப்படி தான் நடக்குது அப்படின்னு நாமளே ஷாக்கிங்காக இருப்போம். இதெல்லாம் என்னென்னா, நீங்கள் இந்த ஜிக்கரை கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அது மூலிமா இறைவனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு அர்த்தம். இறைவனுடைய ஒளி வெளிச்சம் உங்கள் மேலே இறங்கியிருக்குன்னு அர்த்தம். அதனுடைய பிரதிபலன் என்னென்னா, உங்கள் உடம்புல உங்களுடைய மைண்டை குழப்பக்கூடிய சாத்தான்கள் உங்கள் உடம்புல இல்லைன்னு அர்த்தம். சாத்தான்கள் அங்கே இல்லைன்னா அப்போ அங்கே யார் இருப்பா? இறைவனுடைய ஒளி வெளிச்சம் இருக்கும். இறைவனுடைய ஒளி வெளிச்சம்
வெளிச்சம் என்ன பண்ணும்? உண்மையை தான் பேச சொல்லும், உண்மையை தான் கேட்க சொல்லும். பொய்யான நபர்கள் கிட்ட நெருங்க விடாது, பொய்யான நபர்கள்ட்ட உங்களை பழக விடாது. நல்ல மனிதர்கள், நல்ல எண்ணம் கொண்ட மக்கள்கிட்ட தான் உங்களை போய் பேச வைக்கும், சேர வைக்கும், பழக வைக்கும். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் உங்களை சுற்றி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் நிறைந்த ஜிக்ர் தான் இது. அண்ட் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே வரோம். இன்னும் இன்டெப்த்தாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டைம் வரும்போது டெஃபினட்டாக இந்த மெடிடேஷன் பண்ணுறது எப்படி, இந்த ஜிக்கர் மெத்தட் எப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் ப்ரீஃபாக நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். See you in another video. Bye.